அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இரவு டிஜிபி அலுவலகமே பரபரப்பாயிருச்சு. ஒட்டுமொத்த சென்னை ஸ்தம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் திடீரென்று டிஜிபி அலுவலகத்தில் அடுத்த விசிட் தான் இதுக்கு காரணம். அவர் எதுக்காக டிஜிபி அலுவலகத்துக்கு போனாரு? இப்ப இருக்கிற திமுக காரங்களுக்கு திடீர்னு மரம் எதுவும் கலண்டுருச்சா அப்படின்றத பத்தின டீட்டெயில் பத்தி நம்ம விரிவா பேச போறோம். நம்ம சேனலுக்குள்ள வந்தவங்க மொத லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காம சொல்லிருங்க. அந்த பொன்ராஜ் அப்படின்ற ஒரு புறம்போக்கு நம்ம காலையில எல்லாருமே வீடியோ போட்டோம். தமிழக வெற்றி கழக சார்பிலிருந்து பல்வேறு வகையான வீடியோக்கள் அவனை வந்து வறுத்தெடுத்து வந்து சமூக வலைதளங்கள் இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக பெண்களுமே வந்து கொந்தளிக்கிற மாதிரியான வார்த்தைகளை இன்னைக்கு பொன்ராஜ் அவர்கள் வந்து உதிர்த்திருக்காரு. இன்னைக்கு வந்து அதாவது அப்துல் கலாம் கூட இருந்தார் அப்படின்றத சொல்றதுக்கு கொஞ்சம் கூட வக்கில்லாத ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சை பேசியிருக்காப்ல அப்படின்றது ரொம்பவே வருத்தமான விஷயம். நம்மளும் இதுக்கான பதிலடி வீடியோவா இன்னைக்கு மதியானமே அதுக்கான டீட்டெயில் போட்டு மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களையும் இளைஞர்களையும் எவ்வளோ தூரம் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தீய சக்தி மூலியமா நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம இதை பற்றி கவலைப்படாமல் இவ்வளோ நாள் கடந்து போயிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து இறங்கி நின்று இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படின் போது உண்மையிலே வந்து இன்னைக்கு டிவிகேல இருக்கிற ஒரு பெண்களுக்கு கண்டிப்பாக பெருமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு டிஜிபி அலுவலகத்துக்கு விஜய் அவர்கள் நேரடியாக வந்து இன்னைக்கு அந்த மனுவை கொடுத்து இப்போ பொன்ராஜ் அப்படின்றவர் மேலே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தோட ஆஃபீஸில் நடந்த விவரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இங்கே வந்து மனு கொடுக்கறதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் மற்றும் ஆதவர்ஜுனா 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் வரதா இருந்தது. ஆனால் விஜய் அவர்கள் நான் தான் வந்து நேரடியாக தருவேன் அப்படின்றத ஒரு கோரிக்கையை அவங்க முன்னாடி முன் வச்சு இவங்க வந்து இல்லை தலைவரே வேண்டாம் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தும் நான் நேரடியாக வந்து தீர்வேன், இது என்னோட சகோதரிகளோட பிரச்சனை, நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கார் அப்படின் போது தெரியுது இன்னைக்கு எப்படி நம்மளுக்கு என்ன அதை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 2 வயசு குழந்தைய ஒருத்தன் கற்பழிச்சிட்டான், ரொம்ப மோசமான பாலியல் இச்சைக்கு ஆளாக்கி இன்னைக்கு 18 வயசு பொண்ணு இப்போ பாப்பா ஒன்று தூத்துக்குடியில் நடந்துச்சு. இன்னைக்கு நடந்த 70 வயசு கிழவிகள் வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அது அவங்க கட்சின்னு தெரிஞ்சிருந்தோம் தலைவர் வந்து அப்படியா நடந்துருச்சா ரைட்டு நீ அப்ஸ்டாண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்கிற தலைவர்னு நினச்சியாடா? என் சகோதரிகள் ஒரு பிரச்சனைனா நானே நேரடியாக வந்து இறங்கி நிற்பண்டான்னு சொல்கிற தலைவர் எங்கள் தலைவர் அப்படின்னு எங்களுக்கு இன்றைக்கி பெருமை அப்படின்றது உண்மை. இது அதாவது ஒரு மனு வந்து இன்றைக்கி பொன்ராஜ் அவர்கள் மேலேயும் இன்னொரு மனு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒட்டுமொத்த தீய சக்திகள் அப்படின்ற குறிப்பாக அதாவது இன்றைக்கி தமிழக வெற்றி கழக பெண்களை அசிங்கமாக மோசமாக சித்தரித்து பேசுகிறவங்க, அதாவது அக்கா தங்கச்சிக்கும் அம்மா அப்பாவுக்கும் கட்டின பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, சில நாதாரிகள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பூட்டான ஒரு மனு அப்படியா தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழக வெற்றி கழக இளைஞர்களையும் மோசமாக சித்தரித்து இது வந்து கூத்தாடி கூட்டம், அப்படி கூட்டம், எப்படி கூட்டம், அணில் கூட்டம், காக்கா கூட்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வாயடிக்கிற மாதிரி இன்றைக்கி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். இந்த சம்பவம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இன்றைக்கி மத்தியானத்துக்கு இன்றைக்கி நம்மளுடைய எஸ்வி சேகருக்கு மரமண்டை கலண்டுருச்சு. ஏன்னா அவர் வந்து பல்வேறு வகையாக வந்து கட்சி தாவி ஏகப்பட்ட இன்னல்களை வந்து கடந்து வாங்கின பெட்டிக்கு நம்ம பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருக்காப்புல. அவர் இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. என்னன்னா, ஊடால அந்த நம்ம பாப்பா தூத்துக்குடி நான் விளாத்தி குளத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த விஷயம் வந்து நடந்துருந்துச்சு. அதுக்கான டீட்டெயில் தான் கண்டுபிடிச்சி யாரோ ஒருத்தரை பிடிச்சி உள்ளே போட்டு அவர் தான் குற்றவாளின்னு காமிச்சு சிசிடிவி திடீர்னு எடுத்து இந்த மாதிரிலாம் வேலைகள்லாம் பார்த்து முடிச்சாங்க. இப்போ காவல்துறையினர் அந்த நிருபர்கள் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எவ்வளோ அழகா ஸ்டாலின் அவர்களுக்கு முட்டு கொடுத்துருக்காருன்னு பாருங்க. ஏங்க ஒரு 17 வயசு பொண்ணு எதுங்குங்க புதற்குள்ளே போகுது, அது புதற்குள்ளே போகிறதுக்கு என்னங்க அவசியம் அப்படின்னு கேட்குது. நான் தெரியாமல் கேட்குறேன், வீட்டு பொம்பளைங்க நடு ரோட்டில் உட்காந்தா கக்கூஸ் போவாங்க இப்படின்னு நான் கேட்குறேன். இதில் வேற நான் பாத்ரூம் போகணுன்னா பின்னாடி ஆள் கூட யாராவது போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாப்புலையே, உன் மக கூட போகும்போது இப்படி தான் நீ போவியா, இல்லை உன் மக வந்து இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா ஐயோ அரசு என்னங்க பண்ணணும், நான் பாதுக்க தவறிட்டேங்க அப்படின்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு எங்களுக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்க தோணுச்சு. ஏன் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு தமிழக பெண்களை எப்படிங்க அரசு வந்து பார்த்துக்கும், அந்தந்த பெண்களை அவங்க அம்மா அப்பா தாங்க பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் ஏற்றுக்கிறோம். இன்றைக்கி வந்து எங்களோட பெண்களை நாங்கள் தான் பார்த்துக்கிறணும், எங்கள் பெண்களுக்கு நாங்கள் தான் வந்து இன்றைக்கி வீடு கட்டி அதுக்குள்ளே வந்து பாத்ரூம்லாம் கட்டி கொடுக்கணும், இந்த மாதிரியான கேவலமான அரசு இருக்குது, நீங்களாம் அப்படி வெளியில் போகாதீங்கம்மா அப்படின்னு நாங்கள் தான் சொல்லி வளர்க்கணும். எல்லாமே வந்து உண்மை, நாங்கள் இதை மறுக்கலை. ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்றைக்கி 2 வயசு குழந்தைய கூட நீ ரோட்டில் விளையாட விடாத கேவலமான நாடு இன்றைக்கி இருக்குது தமிழ்நாட்டில், அதனால் உன் குழந்தைக்கு பாதுகாப்பு எங்களால் கொடுக்க முடியாது, வக்கில்லாத அரசு
அரசுன்னு சொல்ல வராரு அப்படின்றது தான் இன்னைக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சிச்சு பத்திரிகையாளர் சந்திப்புல. இது எல்லாத்துக்குமான பூட்டா தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் கொண்டுட்டு போய் மனு குடுத்துருக்காரு. என்னடா அது ஒரு கட்சியில இருக்காப்ல அப்படின்னா, இன்னைக்கு அதாவது இதுக்கு முன்னாடி அவர் எந்த கட்சியில பயணிச்சார் அப்படின்னு தெரியும். அப்ப அவர் என்ன மாரிலாம் கேள்வி கேட்டிருக்காரு. இன்னைக்கு நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தவரு, திடீர்னு இங்க வந்து பெட்டி வாங்குனதுக்கப்புறம் இப்படி தலைகீழா பிளேட்ட மாத்தி போடுறாரு. சரி மாத்தி போட்டாலும் கழுதைய போயிட்டு போகுது. இதுக்கெல்லாம் மகளிர் அணி வராதா? இல்ல அனைத்திந்திய மாதர் சங்கம் அப்படின்றது வரமாட்டாங்களா? அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா, இப்ப சமீப காலங்கள்ல அதிகமா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக பெண்களையும் சரி, தமிழகத்துல இருக்கிற பெண்களையும் சரி, இப்படி இழிவா பேசுறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு பெண்கள் வந்து இன்னைக்கு ஒரு அவங்களோட ஓட்டு வந்து இன்னைக்கு உங்களுக்கு தேவையில்லையா? இல்ல இவ்ளோ நாள் வந்து நாங்க உங்களுக்கு தெரியாம போட்டுட்டோம். உங்கள நாங்க தெரியாம முதல்வராக்கிட்டோம். இனிமே தயவு செய்து நீங்க வந்துராதீங்கன்னு ஓடுற அளவுக்கு இன்னைக்கு பண்றாங்க அப்படின்னா, ஏன் இந்த தமிழக வெற்றி கழகத்த பார்த்து இவங்க இவ்வளோ தூரம் பயப்படுறாங்க அப்படின்னு முதல்ல ஒரு கேள்விய நம்ம முன்வைக்கணும். ஏன்னா, இன்னைக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு வழியா ஜெயிச்சிருக்காங்க. 5 வருஷத்த ஆண்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேற ஒரு கட்சி ஜெயிச்சுச்சு. அந்த கட்சியிலயுமே வந்து பொள்ளாச்சி சம்பவங்கள், கொடநாடு சம்பவங்கள் அப்படின்ற நெறைய மர்ம முடிச்சுக்கள்லாம் இருக்கு. அவங்க மேலேயும் பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்துட்டு தான் இருந்துச்சு. அப்போ வந்து சட்டமன்றத்தில எதிர்த்து நின்று கேட்ட டிஎம்கே கட்சி அப்படின்றது இன்னைக்கு ஒட்டுமொத்த வாயையும் சரி பொத்திக்கிட்டு கீழ உட்காந்துருக்கு அப்படின்னா என்ன காரணம்? இன்னைக்கு எல்லாமே வந்து பாலியல் குற்றச்சாட்டு ஒரு நடந்திருக்கு. இப்போ பொன்ராஜ் ஒருத்தர் கேள்வி கேட்கறாருன்னா, இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டு இவ்வளோ நடந்திருக்கு. இந்த அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? சரி, அரசு மேல நீங்க குற்றம் சாட்ட விரும்பல. சரி, காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒவ்வொரு மகளிர் அணி அந்த மகளிர் தின நாள் அன்னைக்கு மகளிருக்கான ஒவ்வொரு வாக்குறுதியும் குடுத்தாரே, அப்போ வந்து கிண்டல் பண்ணீங்களே, இப்போ வந்து இவ்வளோ தூரம் தமிழ்நாடு நாசமா போய் சீரழிஞ்சு கிடக்கே. அந்த பேனிக் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அந்த தனியார் வாகனங்களிலும் பொதுவா பயணிக்கிற வாகனங்களிலும் ஒண்ணு வைக்கணும்னு சொன்னதுக்கு எவ்வளோ தூரம் விமர்சிச்சாய்ங்க. இது வந்து அவ்வளோ தூரம் நல்ல திட்டம்லாம் கிடையாது. இது வந்து அவ்வளோ தூரம் சாத்தியம் இல்ல அப்படின்னு. அதே மாரி நோ டார்க்னஸ் ஏரியா, அதாவது இருட்டான ஏரியாக்களே இருக்கக்கூடாது தமிழ்நாட்ல. ஒட்டுமொத்த ஏரியாலயும் இன்னைக்கு லைட் போட்டுருவோம். லைட் போடல, இருட்டா இருக்கிறனால தானே தப்பு நடக்குது. லைட் இருந்தா எதுக்கு தப்பு நடக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆட்சிக்கு வரப்போறதுக்காக இருக்கிற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தோணுனது, ஏன் 5 வருஷம் ஆட்சியில இருக்கிற உங்களுக்கு தோணல? ஒருத்தன் மேல ஒருத்தன் ஒரு பொண்ணு மேலயோ, ஒரு வயசான அம்மா மேலயோ ஒருத்தன் கை வைக்கிறான்னு தெரிஞ்சா, ஏன் அவன கைய வெட்டுற அளவுக்கான அரசு வந்து இன்னைக்கு இன்னும் வலுப்படுத்தல? அந்த சட்டங்கள் ஏன் இன்னைக்கு வந்து அரசு கொண்டுட்டு வரல? 70 வயசு பாட்டிய கற்பழிச்சு கொண்டவன நீங்க பரோல்ல விட்டனால தானே அந்த பொண்ணோட உயிர் பறிபோச்சு அப்படின்றத யாருமே தட்டி கேட்க வரல. துப்பில்லாதவங்க இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழக பெண்களை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழகத்துல இருக்கிற பெண்களும் சரி, மகளிர் அணியில இருக்கிற டிஎம்கே கட்சினாலும் சரி, எந்த கட்சினாலும் சரி, ஆவுன்னா நாங்க முன்னாடி வந்து நிப்போம். விஜய் வந்து சங்கீதாக்கு எப்படிங்க டைவர்ஸ் கொடுக்க போலாம் அப்படின்னு கேட்க வர்ற மகளிர் அணியும் மாதர் சங்கமும் இதுக்கு ஏன் வரமாட்டேன்றாங்க? அப்ப இன்னைக்கு வந்து ஒட்டு மொத்தமா இன்னைக்கு தமிழக பெண்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட போறாங்க அப்படின்றனால, எங்க ஓட்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்றனால இன்னைக்கு நீங்க அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பீங்களா? இதை நாங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? அப்படின்றது இன்னைக்கு முதல் கேள்வி. சரி, ரைட்டு. இவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு அசிங்கப்படுத்துறீங்க. இவ்வளோ தூரம் நீங்க கேட்பீங்க. நாளைக்கு நீங்க ஒரு மீடியாக்காரன் அதே டிஜிபி அலுவலகத்தில் வாசல்ல நின்னு விஜய் அவர்கள் வருகையை படம் பிடிச்சுக்கிட்டு இருக்கையில என்ன பேசுறான் அப்படின்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பெண்களுக்காகலாம் ஒன்றும் வந்த மாதிரி தெரிலங்க. இவர் வந்த காரணம் வேறு. அரசியலுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணத்துக்கு வந்து ரோட் ஷோக்கு அனுமதி மறுத்திருக்காங்க. அது போக பிரச்சாரங்களுக்கு என்னதான் அனுமதி கொடுத்தாலும் சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. அந்த கட்டுப்பாடுகள்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு எச்சத்தனமா பேசுறானே. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் அந்த வாசல்ல நின்று பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தமிழக வெற்றி கழக தலைவர் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் வருவேன். ஏன்னா நாங்களும், அதாவது செங்கோட்டையன் அவர்களும் ஆதவ அர்ஜுனா இவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் வரதா இருந்தது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனால் விஜய் அவர்கள் நான் தான் வருவேன்னு முரண்டு பிடிச்சி முதலாக வந்து, ஏன்னா எவ்வளவோ டிராஃபிக் ஜாம் ஆகும் விஜய் அவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அப்படி இதையும் தாண்டி இன்னைக்கு மகளிருக்கு ஒரு பிரச்சனை, என் சகோதரிகளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து இறங்கி நிற்பேன்னு வந்திருக்கிறத எப்படி விமர்சனம் பண்ணுறான்னு பாருங்க இந்த பன் டிவிக்காரன். இல்லைங்க, அவர் அரசியலுக்கு ரீதியாக ஏதோ வந்திருக்காரு, இந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக நியூஸ் 7 மற்றும் இந்த மாதிரி சேனல்கள்லாம் மீடியாக்கள் நம்ம ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. அந்த மீடியாக்கள்லாம் இப்படி போட்டு உருட்டுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த இப்போ மக்களிடையே கொண்டுட்டு போய் தப்பாக சேர்க்குறாங்க. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் கையில் இருக்குது. தேர்தல் ஆணையம் ஏதாவது அதாவது பரப்புரைக்கு மறுத்தாங்கன்னா அவங்க கிட்ட தான் நம்ம பர்மிஷன் கேட்கணும். இப்போ வரைக்கும் தமிழக அரசுக்கோ காவல்துறைக்கோ வந்து எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. அவங்க கிட்ட நம்ம கேட்க போகிறதும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒரு சில, அதாவது பாலிமர் சேனல் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழக நியூஸ் ஒன்னொன்றுமே நம்மளுக்கு தந்துட்டு இருக்காங்க. அவங்க சேனலில் தான் இன்னைக்கு குறிப்பாக வந்து
நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்களுடைய பேட்டியும் பிரத்யேகமாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அதே சேனலில் இருக்கிற வேறு ஒரு பேட்டியாளர், அதாவது நிருபர் வந்து எந்த கட்சிக்காரங்களா இருக்காங்களே தெரிய மாட்டேங்குதுங்க. நீங்கள் மொத்தமாக மக்களிடையே கொண்டுட்டு போய் தப்பான போலியான நியூஸை காட்டுறதுக்கு. ஏன்னா ஒரே சேனல், ஆனால் நிருபர் வேற மாதிரி நியூஸ் மக்களிடையே போகுதுன்னா இதை நம்ம என்ன சொல்ல முடியும்? நமக்கு ஒன்றுமே புரியலை. அதனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பழிக்கணும்னு ஏகப்பட்ட மீடியாக்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுது. இதெல்லாம் நம்ம ஒழிச்சாகணும். அதனால் நம்ம இதை பற்றி கவலைப்படக்கூடாது. விஜய் அவர்கள் தன்னோட பாதையில் நேராக போயிட்டு இருக்காரு. 26 வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களுடைய ஆட்சி தான் மலரும். இதை இவங்கெல்லாம் வாய் அடைச்சு எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு உட்காந்து பார்க்குற நிலைமை சீக்கிரம் வரும். தயவுசெய்து நம்மளுடைய ஒரே வேலை அண்ணனை வழிமுறைகள் அதாவது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அந்த ஒரு பெரம்பூர் பிரச்சாரம் 5 நாள் நான் சொல்லியிருக்க மாதிரி 5 தொகுதி அந்த பிரச்சாரத்தை தயவுசெய்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அடுத்தடுத்த ஊர்களில் போகணும் அப்படின்னா இப்போ நடக்க போகிற ஊர்களில் நல்லபடியாக நடக்கணும். இதை தயவுசெய்து இளைஞர்கள் பின்பற்றுங்கன்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு வரேன். நம்ம சேனல் பார்த்துட்டு தயவுசெய்து 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.